வாங்க. வெல்கம் டு ராசா டைரீஸ். அண்ட் இந்த வீடியோ வந்து இஸ் ஆல் அபவுட் டென்டிஸ்ட்ரி அண்ட் பிடிஎஸ் கோர்ஸ் ஸ்கோப் பற்றிலாம் என்கிட்ட நிறையா கொஷின் கேட்டிருக்கீங்க. ஸோ அதுக்கெல்லாம் ஆன்சர் பண்ணுறதுக்கு இதுதான் ரைட் டைமாக இருக்கும்னு நினச்சேன். ஏன்னா நெக்ஸ்ட் மந்தில் வந்து உங்களுக்கு நீட் கவுன்சிலிங் வரும். பட் வீடியோ வந்து இட்ஸ் ஜஸ்ட் மை ஒரு ஈவினிங் விலாகும் என்னோட ஒர்க்கிங் டேவோட மார்னிங் விலாகும் ஆட் பண்ணியிருக்கேன். பட் பேசுறது எல்லாமே வந்து டென்டிஸ்ட்ரி பற்றி பேசலாம். ஓகே. டு ஸ்டார்ட் வித் வந்து நம்ம பேசிக்ஸ்லேருந்தே போகலாம். டென்டிஸ்ட்ரி படிக்கணும்னா நீங்கள் என்ன கோர்ஸ் எடுக்கணும், அது எவ்வளோ வருஷ கோர்ஸ், அது படிக்கிற ஃபேஸ் எப்படி இருக்கும், முடிச்சோன்னே எப்படி வேலை கிடைக்குங்கிறத இதெல்லாம் லைன் பை லைன் நான் சொல்கிறேன். ஸோ வாட் இஸ் டென்டிஸ்ட்ரினா, இட் இஸ் பேச்சுலர் ஆஃப் டென்டல் சர்ஜரி. நீங்கள் பிடிஎஸ் படிக்கணும். ஸோ இந்த கோர்ஸ் எடுக்கணும்னா நீங்கள் 12th முடிச்சு நீட் எக்ஸாம் எழுதுவீங்க. நீட் எக்ஸாம் வந்ததுக்கப்புறம் கவுன்சிலிங் அப்ளை பண்ணுவீங்க. ஸோ கவுன்சிலிங்க்கு வந்து எம்பிபிஎஸ் பிடிஎஸ் சேர்ந்து தான் கவுன்சிலிங் நான் அட்டென்ட் பண்ணேன். இப்பவும் அப்படிதான் இருக்கும். ஸோ அட்டென்ட் பண்ணோன்னா எம்பிபிஎஸ் காலேஜஸும் இருக்கும். அது முடிச்சுட்டு இந்த பிடிஎஸ் காலேஜஸ்க்கும் ஓப்பன் ஆயிடும். எம்பிபிஎஸ் காலேஜஸ் எல்லாம் கவர்மெண்ட்ல முடிஞ்சோடனே ஃபர்ஸ்ட் வந்து இந்த கவர்மெண்ட் காலேஜஸ்ல பிடிஎஸ் கோர்ஸ் இருக்கும்ல, அதுதான் ஃபில் ஆகும். அதுக்கப்புறம் தான் இந்த பிரைவேட் காலேஜ்ல இருக்க எம்பிபிஎஸ் சீட் வரும். ஸோ யூ ஹேவ் திஸ் ஈக்குவல் காம்படிஷன் இருக்கும். ஒரு மாதிரி ரெண்டுக்குமே வந்து நீங்க கவர்மெண்ட் காலேஜ் டென்டிஸ்ட்ரி அண்ட் கவர்மெண்ட் காலேஜ் பண்றீங்கன்னா அதுக்குமே ரொம்ப நல்ல காம்படிஷன் இருக்கும். ஓகே, இப்போ வந்து நீங்க வந்து பிடிஎஸ் தான் சூஸ் பண்றீங்கன்னு வைங்க. நீங்க இது வந்து 4 டைப் ஆஃப் கேட்டகரியில பிடிஎஸ் சூஸ் பண்ணலாம். ஒன்னு கவர்மெண்ட் காலேஜ்ல நீங்க வந்து பிடிஎஸ் எடுக்கலாம், இல்லைன்னா பிரைவேட் காலேஜ்ல கவர்மெண்ட் கோட்டால எடுக்கலாம், அப்படி இல்லைன்னா மேனேஜ்மெண்ட் கோட்டாலையும் எடுக்கலாம். பிரைவேட் காலேஜ் இல்லாம ஒரு 4வது கேட்டகரி இருக்கு. அதுவும் பிரைவேட் தான், பட் டீம்டு யூனிவர்சிட்டி. பிரைவேட் காலேஜ்ல மேனேஜ்மெண்ட் கோட்டாக்கும் இந்த டீம்டு யூனிவர்சிட்டிக்கும் என்ன டிஃபரன்ஸ் இருக்கும்னா, மெயினா வந்து அவங்களோட ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் தான். அதுவும் இல்லாம இந்த பிரைவேட் காலேஜஸ் எல்லாம் மேக்சிமம் எம்ஜிஆர் யூனிவர்சிட்டி கிட்ட இருக்கும். டீம்டு யூனிவர்சிட்டி எல்லாம் ஒரு வேற யூனிவர்சிட்டியோட அண்டர்ல இருக்கும். இப்போ இந்த 4 கேட்டகரிஸ்ல வந்து டிஃப்ரெண்ட் காலேஜஸ் இருக்கும்னு சொன்னல. இப்போ அதுல எப்படி சூஸ் பண்றதுன்னா, ஒண்ணு வந்து உங்களால எவ்வளோ ஃபீ பே பண்ண முடியுங்கிறது, அண்ட் உங்க மார்க்குக்கு முக்கியமா என்ன காலேஜ் கிடைக்குங்கிற கேட்டகரியில தான் நீங்க சூஸ் பண்ணணும். உங்களுக்கு நல்ல மார்க் கிடைச்சதுன்னா ஃபர்ஸ்ட் ஆப்வியஸா கவர்மெண்ட் காலேஜ் தான் போவீங்க. அதுக்கப்புறம் தான் இந்த பிரைவேட் காலேஜ்ல கவர்மெண்ட் கோட்டா பண்றதா, இல்லாட்டி மேனேஜ்மெண்ட் கோட்டா பண்றதா, இல்ல டீம்டு யூனிவர்சிட்டி பண்றதாங்கிறது டோட்டலா உங்களுக்கு எதோ அஃபோர்ட் பண்ண முடியுங்கிறத பொறுத்து, அண்ட் உங்க வீட்டுக்கிட்ட என்ன இருக்கு, இல்ல எந்த காலேஜ்ல வந்து நல்ல ட்ரீட்மெண்ட் கத்துக்கலாம், பிராக்டிஸ் நீங்க பண்றதுக்கு வந்து ஆப்வியஸா நல்லா கத்துக்கணும். ஸோ எங்க வந்து நிறைய பேஷண்ட் ஃப்ளோ இருக்கும், எங்க கத்துக்கலாங்கிறத பார்த்து ஜாயின் பண்ணுங்க. அண்ட் இந்த ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் ஃபார் தீஸ் காலேஜஸ் எல்லாம் இருக்குல்ல, இதெல்லாம் கவர்மெண்ட் வெப்சைட்ஸ்லயே கொடுத்துருப்பாங்க. ஸோ அதெல்லாம் செக் பண்ணிட்டு நீங்க கவுன்சிலிங்ல காலேஜ் எடுங்க. ஓகே, பேஸ்ட் ஆன் யோர் ப்ரிஃபரன்ஸ் நீங்க வந்து காலேஜ் சூஸ் பண்ணிட்டீங்கன்னு வைங்க. அது வந்து நீங்க ஒரு 5 years கமிட்மெண்ட் கொடுக்குற மாதிரி தான். 4 years படிக்கணும், 1 வருஷம் இன்டர்ன்ஷிப் கண்டிப்பா அங்க ஒர்க் பண்ணணும். அண்ட் இன்டர்ன்ஷிப் ஒர்க் பண்ணும்போது ஸ்டைஃபன் கொடுத்தா கொடுக்கலாம், சில காலேஜஸ் கொடுக்க மாட்டாங்க. நீங்க வந்து பார்ட் டைமா ஈவினிங் எங்கேயாவது கூட ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஏன்னா ப்ரொவிஷனல் சர்டிஃபிகேட் கொடுத்துருவாங்க, நீங்க வெளியே ப்ராக்டிஸ் பண்ணலாம் ஈவினிங் டைம்ல. பட் இன்டர்ன்ஷிப் வந்து நீங்க படிக்கிற காலேஜ்லயோ இல்ல வேற ஏதாவது காலேஜ்லயோ நீங்க பண்ணி தான் ஆகணும். நான் 5 yearsல 4 years எக்ஸாம் இருக்கும்னு சொன்னேன்ல, அதுல வந்து ஃபர்ஸ்ட் 3 years வந்து நிறைய இந்த எம்பிபிஎஸோட கோர் சப்ஜெக்ட்ஸ் எல்லாம் இருக்கும். ஜென்ரல் சர்ஜரி, ஜென்ரல் மெடிசன், அது கூடவே நீங்க டென்டிஸ்ட்ரியும் படிக்கிற மாதிரி தான் இருக்கும். சைட் பை சைடு அந்த சப்ஜெக்ட்ஸுமே ஃபாலோ ஆயிட்டு இருக்கும். அண்ட் ஃபைனல் இயர்ல தான் கம்ப்ளீட் டென்டிஸ்ட்ரி சப்ஜெக்ட் இருக்கும். அண்ட் அந்த இயர் வந்து உங்களுக்கு 8 எக்ஸாம்ஸ் இருக்கும், 8 சப்ஜெக்ட்ஸோடது, விச் இஸ் ரியலி டஃப். ஏன்னா ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லா இருக்கும். நீங்க கோட்டா முடிக்கணும், இவ்வளோ பேஷண்ட்ஸ் பார்த்துருக்கணும் எல்லாம் இருக்கும். ஸோ அதெல்லாம் நீங்க கம்ப்ளீட் பண்ணி அந்த எக்ஸாம் முடிச்சதுக்கு அப்புறம் தான் நீங்க இன்டர்ன்ஷிப் வர முடியும். இப்போ டென்டிஸ்ட்ரி வந்து படிச்சு முடிச்சிட்டீங்க. முடிச்சிட்டதுக்கு அப்புறம் என்ன பண்ணலாம் அப்படின்னா, நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு. ரொம்ப காமனா இருக்க ஃபியூ திங்ஸ் வந்து நான் சொல்றேன். ஒன்று, நீங்க முடிச்சுட்டு வந்தோன்னா ஏதாவது ஒரு கிளினிக்கு ஒர்க் போகலாம். உங்களுக்கு எவ்வளோ பே இருக்குன்னா, ஒரு 15,000 to 25,000 தான் அட் மேக்ஸே தருவாங்க. பிகாஸ் யூஆர் அ ஃப்ரெஷர். இந்த பே சொன்னல, இதோட ஒர்க்கிங் டைம் வந்து 9 to 1 PM இருக்கும். அதுக்கப்புறம் ஈவினிங் 4:30லேருந்து 8:30 ஒரு 9 PM ஒர்க்கிங் டைம் இருக்கும். ஸோ இவ்வளோ ஹார்ஸ் ஒர்க்குக்கு தான் இந்த 15 to 25K. இது இல்லாமல் நீங்க வந்து இல்லை மார்னிங் பார்ட் டைம் ஜாப்ஸ், இல்லை ஈவினிங் மட்டும் நான் கிளினிக் ஒர்க் போறனாலும் நீங்க பண்ணலாம். நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம்னா, யூ கேன் ஸ்டார்ட் யுவர் ஓன் கிளினிக், விச் இஸ் குட்.
பட் அதுக்கும் நீங்க இன்வெஸ்ட் பண்ணி ஒரு இடத்துல கிளினிக் வைக்கணும். கிளினிக் வந்து ரன் பண்ற அளவுக்கு நீங்க ஸ்கில்ஸ வந்து உங்க காலேஜ் டேஸ்லயோ, இல்ல நீங்க வொர்க் பண்ண டேஸ்லயோ கெயின் பண்ணியிருக்கணும். ஸோ அத வச்சு நீங்க வந்து ஒரு குட் சர்விஸ் ப்ரொவைட் பண்ணி ஒரு கிளினிக் ஸ்டார்ட் பண்ணலாம். பட் அகெயின் பேஷண்ட் ஃப்ளோ இருக்குமா? இல்லையா? அதெல்லாமே அட் அவர் ஓன் ரிஸ்க் தான் ஸ்டார்ட் பண்ற மாரி. ஸோ இதுல என்ன வந்து உங்களுக்கு ஏர்னிங்ஸ் இருக்குங்கிறது பேஸ்ட் ஆன் யோர் பிராக்டிஸ் தான். இது விட்டுட்டோம்னா நெக்ஸ்ட் பிடிஎஸ் முடிச்சுட்டு எம்டிஎஸ் பண்ணலாம், விச் இஸ் மாஸ்டர்ஸ் இன் டென்டிஸ்ட்ரி. பிடிஎஸ் முடிச்சு நீங்க நீட் எக்ஸாம் எழுதி அதோட ஸ்கோர் பொறுத்து தான் உங்களுக்கு எம்டிஎஸ் சீட் கிடைக்கும். ஸோ எம்டிஎஸ் சீட் கவர்மெண்ட் காலேஜ்ல கிடைச்சிச்சுன்னா சூப்பர், இல்ல பிரைவேட் காலேஜ்லனா அகெயின் இட் இஸ் அ லாட் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட். அண்ட் எம்டிஎஸ் முடிச்சுட்டு வந்ததுக்கு அப்புறம் நம்ம என்ன பண்ணலாம்னா காலேஜ்ல வந்து ப்ரொஃபஸரா லெக்சரா ஒர்க் பண்ண போகலாம். அப்படி இல்லைன்னா யூ கேன் ஸ்டார்ட் யுவர் ஓன் கிளினிக், இல்லாட்டி வெளி கிளினிக் வந்து கன்சல்டேஷன், இல்லாட்டி வெளி கிளினிக்கு நீங்க ஒர்க் கூட பண்ண போகலாம். இப்போ நீங்க பிடிஎஸ் முடிச்சுட்டு எம்டிஎஸ் முடிக்கிறீங்கன்னா டோட்டலா உங்களுக்கு 8 இயர்ஸ் ஆயிருக்கும். ஏன்னா பிடிஎஸ் 5 இயர்ஸ் படிச்சிருப்பீங்க, எம்டிஎஸ் வந்து 3 இயர்ஸ். அதுக்கப்புறமும் படிக்கிறதுக்கு ஏகப்பட்டது இருக்கு. இது போக இன்னும் ஃபாரின் ஆப்பர்ச்சுனிட்டிஸ், இல்ல வேற ஏதாவது இடத்துல போய் மாஸ்டர்ஸ் பண்ணலாம், இல்ல வேற இடத்துலயாவது எக்ஸாம்ஸ் கிளியர் பண்ணி அங்க ஜாப் பண்ணலாம். இதெல்லாம் இருக்கு. பட் விச் இஸ் நாட் அன் ஈஸி ரோட். அதுக்குமே யூ ஷுட் புட் அ லாட் ஆஃப் ஹார்ட் ஒர்க். ஸோ இந்த மாதிரி பேசிக்கான இன்ஃபர்மேஷனை தான் உங்க கூட ஷேர் பண்ணிக்கணும்னு நினைச்சேன். இதெல்லாம் ரொம்ப பேசிக் தான். அண்ட் இதுக்கப்புறம் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லுங்க, நான் கிளியர் பண்றேன். த ஃபைனல் கொஸ்டின், பிடிஎஸ் படிக்கலாமா வேணாமா, ஸ்கோப் இருக்கா இல்லையான்னு கேட்டா அதுக்கு ஒரு ஸ்ட்ரெயிட் ஆன்சர் இல்லை. அது முழுக்க முழுக்க உங்க சாய்ஸாக தான் இருக்கணும். பிகாஸ் என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்ல ரியாலிட்டி என்னன்னு சொல்லிட்டேன். படிக்கும் போது எப்படி இருக்கும், படிச்சு முடிச்சோன்னு எப்படி இருக்கும், உங்களுக்கு எப்படி ஒர்க் பண்ண பிடிக்கும், அண்ட் படிச்சு முடிச்சோன்னு உங்களுக்கு என்னவா இருக்கணுங்கிறத யோசிச்சு சூஸ் பண்ணுங்க. அண்ட் இன்னொரு விஷயம், நிறைய பேர் வந்து நீட் வந்து மல்டிபிள் டைம்ஸ் அட்டெம்ப்ட் கொடுத்துட்டு வேற வழியே இல்லாம எப்படியாவது ஏதாவது ஒரு காலேஜ் எடுக்கணுங்கிறக்காக பிடிஎஸ் சூஸ் பண்ணவே பண்ணாதீங்க. உங்களுக்கு கொஞ்சமாவது இன்ட்ரெஸ்ட் இருந்தால் சூஸ் பண்ணுங்க, அதுக்கப்புறம் அது பிடிச்சிரும். அண்ட் இது மட்டும்தான் ஒரே கரியர் ஆப்ஷன் இல்லை, நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு. அதெல்லாம் யோசிச்சு ஃபைனலா சூஸ் பண்றது அது உங்க முடிவா இருக்கணும். அண்ட் இஃப் யூ லைக் மை வீடியோ, do like and subscribe. Bye bye.